அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 தொடங்கியது. போர் தொடங்கி இன்றுடன் 1000 நாட்கள் கடந்துடுச்சு. இந்த நிலையில தான் அதிபர் விளாடிமிர் புட்டின் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அமெரிக்கா தனது நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அனுமதித்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்க கூடிய ஆணையில் கையெழுத்திட்டு இருக்காரு. வெள்ளை மாளிகையை காலி பண்றதுக்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 3ஆம் உலக போரை உருவாக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா குற்றச்சாட்டை வைத்து விட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதன்படி ரஷ்யா மீது எந்த ஒரு பெரிய வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதற்கு அணு ஆயுதம் மூலம் பதிலடி கொடுக்கப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உக்ரைனுடனான மோதலில் மேற்கு நாடுகளை பின்வாங்க செய்யக்கூடிய வகையில நாட்டின் அணு ஆயுதத்தை கையில் எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கறத தான் புட்டின் இதன் மூலமா நிரூபிச்சிருக்காரு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்த தவறை நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும். அவர் செய்த தவறுனால தற்போது உலக அளவுல அணு ஆயுத போர் மூழக்கூடிய ஒரு அபாயமே ஏற்பட்டிருக்கு. அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வைத்திருக்கு ரஷ்யா. ஆனா அந்த விதியை தான் தற்போது ரஷ்ய அதிபர் புட்டின் மாற்றி இருக்காரு. அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் தான் இது ரஷ்யாவின் மிகப்பெரிய கொள்கை மாற்றம் அப்படின்னே சொல்லப்படுது. இது தொடர்பா ரஷ்யாவோட அதிகாரப்பூர்வ தளத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய ராணுவ ஆதரவை அதிகரிச்சிருக்கிறதுனால எங்களுடைய தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் ரஷ்யாவின் பாலிசியில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இது தொடர்பா ரஷ்ய அதிபர் மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவையான திருத்தங்களை நாங்க மேற்கொண்டு இருக்கிறோம். எப்போது எது தேவையோ அதன்படி அது செயல்படுத்தப்படும். அமெரிக்கா தனது ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. அது எங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுனாலதான் இந்த நடவடிக்கையை நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டபோது, எங்களுடைய ராணுவம் நிலைமையை மிக நெருக்கமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு மட்டும் பதில் கொடுத்திருக்காரு. ரஷ்யா அணுசக்தி தாக்குதல்களை நடத்துமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் விருப்பமில்லை. அணு ஆயுதங்களை தடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி தான் நாங்கள் எப்போதும் யோசித்திருக்கிறோம். இருப்பினும் நிலைமை கையை மீறி போனால் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற பதில கொடுத்திருக்காரு டிமிட்ரி பெஸ்கோவ். இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்த தவறுதான். உலக அளவில் அணு ஆயுத போர் மூழக்கூடிய ஒரு அபாயம் தற்போது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி கொடுத்திருக்காரு. அந்த முடிவை ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையா விமர்சனம் பண்ணினாரு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் இந்த மாதத்தோடு முடிவடையுது. இவ்வளவு காலமா லாங் ரேஞ்சில் போயிட்டு தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாங்க அமெரிக்கா. இதனால ரஷ்யாவை கடுமையா தாக்க முடியாம உக்ரைன் தவிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் நீண்ட தூரத்தில் சென்று தாக்கக்கூடிய வகையில லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பைடன் உக்ரைனுக்கு பிறப்பிச்சிருக்காரு. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே மாறி இருக்கு. சமீபத்துல தான் அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிட்ட இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதுக்கு மேலே இந்த போர் தொடரக்கூடாது, சீக்கிரமாகவே அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இந்த ஃபோன் கால் நீடித்தது அப்படின்னு சொல்லப்படுது. 2 தரப்பு போரையும் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் 2 பேருக்கும் இடையில பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது பைடன் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு தற்போது பிறப்பிச்சிருக்காரு. ஒரு புதிய பவரை உக்ரைனுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது உக்ரைன் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யா மீது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வசதியா இந்த உத்தரவை பைடன் பிறப்பிச்சிருக்காரு. இது ரஷ்யாவுக்கு மேலும் கோபத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்காங்க. அமெரிக்காவோட இந்த முடிவுக்கு நாங்கள் உடனடியாக பதிலடி கொடுப்போம். அமெரிக்காவுடைய இந்த முடிவு
நாங்கள் நேட்டோவோடு நேரடியாக போரில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் உணர்த்தது. அமெரிக்காவோட நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் நேட்டோவோடு நேரடியாக போரில் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே புதின் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் பைடன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் பைடனோட இந்த திடீர் முடிவால பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ரஷ்யாவுக்குள்ள அந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஸ்ட்ரோம் ஷேடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் பைடனோட முடிவுக்கு பிரிட்டன், பிரான்ஸ் இதுவரை எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல. அமெரிக்கா கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு அட்டிசம்ஸ் அப்படிங்கிற ஏவுகணைகளை வழங்கியது. லாக்ஹீட் மார்டினால் தயாரிக்கப்பட்ட இது மிகவும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணை. இந்த ஏவுகணை 190 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அழிக்கக்கூடியது. இந்த அட்டிசம்ஸ் ஏவுகணை 1980களில் சோவியத்தோடைய டார்கெட்டை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஒருவேளை இந்த ஏவுகணைகள் ரஷ்யா மற்றும் வடகொரிய துருப்புக்களுக்கு எதிராக மேற்கு ரஷ்யாவோட குர்ஸ்க் பகுதியிலிருந்து உக்ரைன் படைகளுக்கு ஆதரவாக கூட பயன்படுத்தப்படலாம். இந்த நிலையில தான் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடிய ஆணையில் ரஷ்ய அதிபர் புதின் கையெழுத்திட்டு இருக்காரு. அமெரிக்காவோட நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தலாம்னு பைடன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு தொடர்பா ரஷ்ய அமைச்சர் மரியா புட்டினா அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய உத்தரவு மூலம் 3ஆம் உலக போரை உருவாக்க பார்க்கிறாரு. அவரின் ஆட்சிக்கு கீழ் இந்த பிரச்சனை சரியாகும் என்று நினைத்தோம். 3ஆம் உலக போருக்கான ஆபத்து தற்போது அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் அந்த தவறை செய்ய மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரஷ்ய அமைச்சர் மரியா புட்டினா தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அணு ஆயுதம் இல்லாத நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாட்டுடன் இணைந்து போரில் ஈடுபட்டால் அது கூட்டு தாக்குதலாகத்தான் கருதப்படும். தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப எங்களது கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வருவதுதான் முக்கியம். அணு ஆயுதங்களை தடுப்பதற்கான வழிகளை மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் கண்டிப்பாக அதை செய்வோம் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு ரஷ்யா சார்பா ரஷ்ய அதிபர் மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர். கியூபா, வியட்நாம் போர் மற்றும் பனிப்போருக்கு பிறகு ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கு. அடுத்ததா அமெரிக்கா மினிட்மேன் 3 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை ரகசியமா சோதிச்சு பார்த்திருக்காங்க. கலிபோர்னியால இருக்கிற வாண்டன்பர்க் ஸ்பேஸ்ல இருந்து தான் அமெரிக்காவோட இந்த மினிட்மேன் 3 ICBM வெற்றிகரமா ஏவி பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை அந்த ஏவுதளத்திலிருந்து 4200 மைல் தொலைவுக்கு பயணம் பண்ணி வடக்கு பசிபிக் தீவான குவாஜலின் அட்டோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் டார்கெட்டை தாக்கி அழிச்சிருக்கு. 22 நிமிடத்தில் இந்த சோதனை நடந்து முடிஞ்சிருச்சு. ICBM பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 15000 மைல்களுக்கு மேலே பயணிக்கக்கூடியது. உலகம் முழுக்க உள்ள எந்த ஒரு இலக்கையும் தாக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த அமெரிக்காவோட மினிட்மேன் 3 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. அந்த ஏவுகணையை தான் அமெரிக்கா வெற்றிகரமாக சோதிச்சு பார்த்துருக்காங்க. இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.